Hello students, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா statistics class 9ல statisticsல example 8.3. So using step deviation method தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம assume mean method பார்த்திருப்போம், direct method பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது step deviation method. So step deviation methodனா என்ன பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். So first பாருங்க, find the mean of the following distribution using step deviation method. Class interval frequency. So frequency வந்து f சொல்லிட்டு denote பண்ணிடுவாங்க. So class interval 0 to 8, 8 to 16, 16 to 24, 24 to 32, 32 to 40, 40 to 48. Next, frequency 10, 20, 14, 16, 18, 22. Okay. Step deviation methodக்கு நம்ம என்ன formula நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா x bar அப்படின்னா mean equal to a plus summation fd divided by summation f into c. So d என்னன்னா x minus a divided by c. So this is the step deviation formula. ஓகேங்களா? இப்ப எப்படி sum போடுறதுன்னு பார்த்துடலாம். So solution, let assume mean, அதாவது a capital A அப்படின்னு சொல்லுவாங்கன்னா assume mean c equal to அப்படின்னு சொல்லிட்டு நம்ம let போட்டு எடுத்து எழுதிக்கணும். இப்ப a ஓட வேல்யூ டேப்ல காலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் a ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் c ஓட வேல்யூ என்னன்னா class interval frequency met value d equal to x minus a divided by c fd. So class interval ஓடைய கொஸ்டின்ல பார்த்து நீங்க எழுதிருவீங்க 0 to 8, 8 to 16 சொல்லிட்டு எழுதிருவீங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சியும் கொஸ்டினை பார்த்து எழுதிருவீங்க. இப்ப மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா d equal to x minus a divided by c. சோ அதனால இந்த x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது மிட் வேல்யூ. ஓகே, c இன் ஈக்குவல் டு, அதாவது c னா என்னன்னா வித்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ வித் பாருங்க 0 to 8 கிளாஸ் இன்டர்வல் 0 to 8, 8 to 16 என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் என்னன்னா 8 டிஃபரன்ஸ் வருது. 16 மைனஸ் 8னா உங்களுக்கு 8, 24 மைனஸ் 16னா 8, 32 மைனஸ் 24னா 8. ஸோ டிஃபரன்ஸ், அதாவது டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னா உங்களுக்கு இன்டர்வல் 8ன்னு வரும். ஸோ சி ஈக்குவல் டு 8 கேளுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் மிட் வேல்யூ எக்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 0 பிளஸ் 8, 0 பிளஸ் 8னா என்னன்னா 8 டிவைட் பை 2 4 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 8 பிளஸ் 16, 8 பிளஸ் 16னா உங்களுக்கு என்ன வரும்னா வேல்யூ 24 வரும். ஸோ 24 டிவைட் பை 2னா 12. ஸோ இதை ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா 20, 24 32 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 56, 56 டிவைட் பை 2னா 28 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 40 பிளஸ் 48 என்ன வரும்னா 88 வரும். ஸோ 88 டிவைட் பை 2 அப்படின்னு வரும்போது நமக்கு 44ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீக்வன்சியா வச்சு நம்ம மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கிளாஸ் இன்டர்வல் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி அசியூம் மீன், அதாவது a ஓட வேல்யூ நம்ம எடுக்கணும்னா இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ 6ல 28 இதுதான் a மிட் அசியூம் மீன். அசியூம் மீன் எதுல எடுக்கணும்னா மிட் வேல்யூ நம்ம எக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அசியூம் மீன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 6 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா 4th வேல்யூஸ் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு 8 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா 5th வேல்யூவை எடுக்கணும். ஓகேங்களா? இப்ப எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 இருந்தா நம்ம 4th வேல்யூவை அசியூம் மீன் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் 28. ஸோ மேல லேட் அசியூம் மீன் நம்ம என்ன எடுத்தோம்னா 28ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா d equal to x minus a divided by c. So mid value minus assume mean divided by width. So ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் நம்ம பண்ணிட்டு வரணும். இப்ப பாருங்க 4 minus 28னா minus 24 divided by 8னா minus 3. நெக்ஸ்ட் x. So x ஓட வேல்யூ 12, 12 minus 28, 12 பாருங்க 12 மைனஸ் 28 அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 16 கிடைக்கும். மைனஸ் 16 டிவைட் பை c ஓட வேல்யூ என்ன 8. ஸோ மைனஸ் 2. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பண்ணணும். -1 0 1 கிடைக்கும். இங்க 2 ஆன்சர் வரும்.
ஓகே, நம்ம d ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, x ஓட வேல்யூ மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா fd கண்டுபிடிக்கணும். f னா என்னன்னா frequency, d னா என்னன்னா இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதுதான். சோ 10 into -3 அப்படின்னா -30, 20 into 2 னா -40, 14 into 1 னா 14, என்ன 14 -14, 16 into 0 னா 0, 18 into 1 னா 18, 22 into 2 அப்படின்னா 44. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சியை நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணணும் அண்ட் சமேஷன் ஆஃப் எஃப்டியை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணுறோம் பாருங்க, சமேஷன் எஃப் அதாவது 10 plus 20, 30, 30 plus 14, 13 plus 14 எவ்வளோ வரும் 44, 44 plus 60, 44 plus 16 அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 60 கிடைக்கும். So 16 plus 18 na 78, 78 plus 22 ஆட் பண்ணுங்க, சைடில் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8, 9, 10 100 கிடைக்கும். ஸோ 100 கிடைக்குமா? அப்போ சமேஷன் எஃப் வந்து 100. நெக்ஸ்ட் சமேஷன் எஃப்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சமேஷன் எஃப்டினா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். நம்மளுக்கு ஆட் பண்ண நம்மளுடைய வேல்யூ -22 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணிட வேண்டியது. ஃபார்முலா எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம்? சமேஷன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ அதாவது அசியூம் மீன் வேல்யூ 28 பிளஸ் சமேஷன் எஃப்டி என்னன்னா -22 டிவைடட் பை சமேஷன் எஃப் வேல்யூ 100 இன்டோ சியோட வேல்யூ இஸ் 8. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சியோட வேல்யூ சமேஷன் எஃப்டியோட வேல்யூ. ஸோ அது கரெக்டாக நம்ம எடுத்து நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 100, 8 2 டேபிள்ஸ்ல 50 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும் 8. நெக்ஸ்ட் 50 இருக்கு 25 டைம்ஸ் வரும், நெக்ஸ்ட் 4 வந்து 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ 44 divided by 25. So 25 ones are 25 minus panna 3 1, 14 minus 5 9, 3 minus 2 1. So 1925 table la pogadu. So 0 na potukna point na வைக்கணும். So 25 into 5 na உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 125. next 6 நம்ம போட்டோம்னா 3 150, நெக்ஸ்ட் 70 போட்டோம்னா 175. ஸோ நான் 7 நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ 25 into 7 அப்படின்னா 175. ஸோ ஆன்சர் இஸ் 15. 0 நான் எடுத்துக்கிறேன்னா 6 டைம்ஸ் வரும், 150 மைனஸ் பண்ணா 0. ஸோ 28 minus 1.76. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 26.24. ஸோ எக்ஸ் பார் வேல்யூ இஸ் 26.24. தேங்க்யூ.